What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். எல்லாரையும் நான் வந்து பழங்காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். பழங்காலத்துக்கு இல்லை, சைல்டுஹுட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சைல்டுஹுட். எனக்கு ஆக்சுவலி இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நடுவில் இப்படி வேலைக்கு ஜாயின் பண்ணி வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் வேலைக்கு போயிட்டுருப்போம், ரிலாக்ஸாக இருக்கும், மைண்டில் எந்த டென்ஷனும் இருக்காது. அப்போ என்ன இப்போ நல்லா நம்ம அந்த பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் அந்த கார்ட்டூன். அப்போ பார்த்தப்ப நல்லா தானே இருந்துச்சு. சரி ஓகே, பார்த்தா கிரிஞ்சா இருக்கும். இல்லை இப்போ டவுன்லோட் பண்ணி பார்ப்போம், ரிலாக்ஸாக தானே இருக்கும், பழைய ஞாபகம்லாம் வரும்ட்டு எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். எஸ்பிடியா இல்லை டைனாத்தெல்லாம் ஏதோ ஒன்று பார்க்க ஒரு எபிசோட் கூட என்னால் பார்க்க முடியல, அவ்வளோ கிரிஞ்சாக இருக்குது. எனக்கு யோசிக்கிறேன், இதை எப்படி நான் உட்காந்து சின்ன வயசில் பார்த்துருப்போம்ல, அதில் அப்படி குத்துனா அதுலேருந்து ஸ்பார்க் வருது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் தோணுது ஒருவேளை, ஏன்னா இப்போ சின்ன பசங்கள்லாம் கார்ட்டூன் அவங்க பார்க்குறாங்களா, அதை பார்க்கும்போது எனக்கு தோணும், இது என்ன இவ்வளோ மோசமாக, நம்ம பார்த்த போல நல்லா இருந்துச்சு கார்ட்டூன் அப்படின்னு நினைப்பேன். இப்போ நம்ம பார்த்ததை எடுத்து பார்த்தா நமக்கே ஒரு சிரிப்பாக வருது. பார்ப்போம். இப்போ நம்ம இல்லை எந்தெந்த கார்ட்டூன் வந்து நானும் நீங்களும் பார்த்துருக்கோன்னு பார்ப்போம். லெட்ஸ் சீ. நல்ல ஜாக்கி சான் இருக்குது, மை ஃபேவரட். ஜாக்கி சான் இருக்குது. பென்டென் பிடிக்குமா? அவ்வளோ போயிருக்கியா? மெமரி லேன் உங்கள் அற்புத நினைவுகளை சலுகை விலையில் காண ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் மறந்தாலும் உங்கள் நினைவுகளை நாங்கள் மறக்க மாட்டோம். மெமரி லேண்ட். எனக்கு பென்டென் நான் பார்த்தது. ஜாக்கி சான் இது இருக்கு, என்ன தெரியாது. இது என்னது, ஏதோ ஜெஸ்ஸின்னு ஒரு பார்த்தது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு கேட் வேணும், ஃபேவரட் கார்ட்டூன்ஸ் அதான் பார்க்க போகிறோம். கதை கேட்க ரெடியாடா. இந்த பாட்டு செம்மையா இருக்குல்ல, இந்த பாட்டு நின்று போக பார்ப்பேன். சுட்டி டிவி வந்தப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டேன் பார்த்து எனக்கு. ஐயோ இவ்வளோ நாளைக்கு முன்னாடி முன்னாடி வந்து மனப்பாங்க. இதுக்காகவே பார்ப்பேன், அந்த லைனுக்காகவே. இது எங்க ஏரியான்னு எப்பாடு அது பார்க்கும் போது எனக்கு ஸ்கூல் விட்டு நான் அது வந்து பார்க்குற அந்த ஒரு ஃபீல் வருது. இவர் தானே அது பேர் மறந்து போச்சு, பேர் சேர்க்கணும். இதை பார்க்கும்போது சின்ன வயசுக்கே போன மாதிரி தோணுதுடா. இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் அந்த பாட்டு ஞாபகத்திலே தான் இருக்கு, எதையுமே மறக்கல. அப்பா எந்திரிப்பா, ஆசீர்வாதம் பண்ணுப்பா. இவர் இல்லைன்னா நான் இல்லை, ரவிங்கப்பா இவர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வா. இதுக்கு நிறைய பேர் டியர் லிஸ்ட் பண்ணியிருந்தாலும் நானும் ஒன்று உருவாக்குவேன்டா. போன வீடியோ மாதிரியே ஃபர்ஸ்ட் கோட்டு, அடுத்து நல்லா இருக்கும், அடுத்து ஓகே, கடைசியா தெரியல. இப்போ இதே மாதிரி சேனல் ஆரம்பிச்சு எந்த சேனல்ல என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னு நான் எடுத்து இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. சினிமா டிக்கெட்டில் 90s கிட்ஸ் ஷோன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காரு, அதுதான் பார்க்கணுன்னு வச்சுருந்தேன். இன்றைக்கின்னு பார்த்து இவர் இதை ரிலீஸ் பண்ணி சரி இதை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுட்டேன். இது இல்லாமல் மிஸ்டர் கேக்கே வேறு போட்டிருக்காரு. எல்லாத்தையுமே பார்ப்போம், எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். பிரகலைகள் ஆரம்பம். ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் ஜாக்கி சான். ஜாக்கி சான் தான் கோட்டு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். இது ரொம்ப சின்ன பழத்தனமா இருக்காது. இவருதான் ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க. இது கன்ஃபார்மா கோட்டு தான்டா. இந்த மியூசிக் கேட்டாலே போதும், எங்க இருந்தாலும் தூக்கி போட்டு ஓடி வந்து டிவி முன்னாடி நின்னுறது. இதுவே
நல்லா இருக்கும். இதுல ஒரு 95 எபிசோடு தான் இருக்கும் சுட்டி டிவில. அதையே மறுபடியும் போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா எத்தனை டைம் போட்டாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பார்த்துட்டு இருக்கோம்டா. சதீஷ் எப்பரா நீ முத வாட்டி கேக்குற மாதிரி எல்லா வாட்டி கேட்டுக்கிற? யாரா இவன்? என் ஃப்ரெண்டுடா. சுத்தமா சலிக்காது. அதுதான் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதே. ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். இந்த பாவி 40 தடவை பார்க்கறான்டி. 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு. இந்த ஜாக்கி சான் பாக்கும்போது ஒரு ஃபைட் வரும் பாருங்க. டேய் சொன்னா என்ன பண்ணுவ? மானபங்கப்படுத்திடுவேன். டேய் அந்த கார்ட்டூன்ல இல்ல இவனுக்குள்ள அடிச்சுப்பானுங்க. எவனுக்கு எந்த மந்திரங்கள்லாம் வேணும்னு. சின்ன வயசுல சண்டை போட்டா சரி பரவாடா அது அப்படிதான் விட்டுறலாம். இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பசங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அப்ப அடிச்சுக்கிறானுங்க வேற. எனக்கு பாம்பு மந்திரங்கள் தான் வேணும், நான் மறந்து உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு இன்னும் 1 மாசத்துல பர்த்டே வர போகுதுடா. இப்ப போய் பாம்பு மந்திரங்கள் டிராகன் மந்திரங்கள் சண்டை போட்டுருக்கு. உங்க 3 பேர் கூட சாபு 3 போட்டு பாருங்க. சாபு 4 என்ன இது? சாபு 3 சாபு 4 தலைங்க சின்ன பசங்கள மாதிரி ஒரு அறிவு வேண்டாம். வர்க்கம் தானே இங்கி பிங்கி பாங்கி father had a donkey died father cried இங்கி பிங்கி பாங்கி. கேவலம் முட்டா இருக்கு. இந்த கேங்ல இருக்கிறது கேவலம் முட்டா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த டைம்ல நமக்கு ஜாலியா இருக்கும் பேசுறது. உண்மையாவே இந்த மந்திரங்கள் கிடைச்சானோ எவ்வளவு ஜாலியா இருக்கும், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அதை பத்தி யோசிக்கிறதே ஜாலியா இருக்கும்டா. ஸ்கூல்ல நாங்க பேசிக்குவோம். ஐ அம் ஹாப்பி. உண்மையா நான் மந்திரங்கள் வச்சு என்ன பண்ணலாம், இந்த மந்திரங்கள் நமக்கு கிடைச்சா எவ்வளவு ஜாலியா இருக்கும் நினைச்சுக்கிட்டே தூங்குவேன். இந்த பாம்பு மந்திரங்கள் இருந்தா என்ன பண்ணலாம், டிராகன் இருந்தா என்ன பண்ணலாம், எலி மந்திரங்கள் இருந்தா என்ன பண்ணலாம். ஒரு நாள் என்கிட்ட இந்த 12 மந்திரங்கள் மட்டும் கிடைச்சது, நீ செத்தவா. இப்ப கூட கிடைச்சா நல்லா தான் இருக்கும், ஜாலியா இருந்தா. 12 மந்திர கற்கள், 10 முகமூடிகள், 8 அரக்கர்கள், எல்லாம் மனப்பாடம்பா. அடுத்து இதுல வர கேரக்டர் நேம்ஸ் எல்லாமே சம காமெடியா இருக்கும்டா. எல்லாம் தமிழுக்கு ஏத்த மாதிரியே வச்சிருப்பாங்க. நான் சங்கர், இவன் ராஜப்பா, அவன் ராஜேஷ். ஒரு தடவையாவது எங்களை பேரை சொல்லி கூப்பிடுங்களேன். சுப்புனி சப்புனி மங்குனி, சுப்புனி சப்புனி மங்குனி, அப்புறம் விகடநாதன், பைல்வான் ரங்கநாதன். இதுல வந்து தமிழ் டப்பிங் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதான் தாத்தா என்ன டப்பிங் பண்றானுங்க, அப்ப பண்ணதுதான் அது வேற லெவலா இருக்கும்டா. ஹே ஜாக்கி, எஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜங்க் ஃபுட் எது? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எதை சொல்றது? நூடுல்ஸ். பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். மாறன் பரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. என்னடா அடுத்தது பென்டன். அது இவங்க பண்ணது காமெடி. என்ன பார்த்தது தம்பி பாப்பா. எப்படி சுட்டி டிவிக்கு ஒரு ஜாக்கி சேனோ, அது மாதிரி கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலுக்கு பென்டன் தான் பெஸ்ட். நல்லா இருக்கும். இந்த பக்கம் பெரிய தலைவலி தான். பென்டன்ல ஓவரால் எல்லா எபிசோடுமே பயங்கரமா இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அந்த பையனே மாறிடுவாங்க. அந்த இது அல்பனா அந்த போர்ஷன் மட்டும் செம்ம கூஸ்பம்ஸா இருக்கும்டா. பென்டன், அல்டிமேட் ஏலியன், ஏலியன் ஃபோர்ஸ், இது எல்லாத்துலயும் ஒரு பயங்கரமான ஒரு வில்லனா, அவர் பேரை சொல்லவே லைட்டா பயமா தான் இருக்கு. ஆக்ரகார். ஐயங்கார். நம்ம ஊர்ல ஐயங்கார் மாதிரி ஆக்ரகார். எப்பாடி மொரட்டு வில்லன்டா அவன். அவனா விட்டுருங்க சார், பயமா இருக்கு, போயிடும் சார். பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்லை சார், ஆக்ரகார் அவரு பார்த்தா சார். யாரு டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார், அவரு சார். இந்த வீடியோ முடிச்ச பிறகு இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாத்தையும் ரீவாட்ச் போடலாம் போல. எனக்கு ஹீரோனால நீ தான் பார்த்தியாரு. உன்னோட ஒவ்வொரு சண்டையும் நான் ஒன்றுடாம பார்த்துருக்கேன். இந்த வில்கேக்ஸை போட்டு பொழந்தது, இந்த ஆக்ரகார்ட்ட அடி வாங்கி அதுக்கப்புறம் அவனை கெவினை வச்சு முடிச்சிய, அதெல்லாம் பயங்கரம் வாத்தியாரு. அதுவும் நீ ஏலியனா மாறுவ பாரு, எப்பா அதெல்லாம் கூஸ்பம்ஸா இருக்கும் வாத்தியாரு. உன்னோட ஒவ்வொரு ஏலியனோட பவரும் எனக்கு தெரியும், அதோட மைனஸும் எனக்கு தெரியும் வாத்தியாரு. உன்னோட அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வாங்குறதுக்காக எத்தனை கோவில் திருவிழா திரும்ப அலைஞ்சிருக்கேன். எனக்கு மட்டும் உன்ன மாதிரி அந்த ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சதுன்னா மாஸ் காடிடுவேன் வாத்தியாரு. வேற வழியே இல்லை, கன்ஃபார்ம் கோட்டு தான்டா. என்னோட உடையுது. அதுக்கே அடுத்து நம்ம பார்க்க போறது டாம் அண்ட் ஜெர்ரி.
டாம் அண்ட் ஜெரி ஏய் இதுல கோட் தான். எப்பவும் அப்பவும் ஆல் டைம் ஃபேவரட்னா அது டாம் அண்ட் ஜெரி தான்டா. இது வந்து இப்ப பார்த்தாலும் கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் காலையில மார்னிங் டைம். எல்லா கார்ட்டூன்ஸும் எனக்கு அப்படிதான். பட் இதுல என்ன ஸ்பெஷல்னா வீட்ல உள்ளவங்களும் சேர்ந்து பார்ப்பாங்க. சும்மா போர் அடிச்சா போட்டு விட்டு பார்க்கலாம். யாராவது பெரியவங்க இருந்தாலும் அவங்களும் ஜாலியா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூனா இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஓகேல போடலாம். ஓகேலையா? அதான பார்த்தேன். இத மட்டும் நான் கோட்ல தூக்கி போடல. என் மனசாட்சி எனக்கு உங்களை போட்டுருவாங்க. சீன்ல துஷ்டாமா. கன்ஃபார்ம் கோட் தான்டா. ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும் ஜாக்சனுக்கு முன்னாடி. இதுல நிறைய காமெடி இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல சில டார்க் சீக்ரெட்ஸையும் சொல்லியிருப்பாங்க. முக்கியமா இந்த ஹெவன் எபிசோடு ஒன்று வரும். அதுல வந்து பூனைகள் வந்து எப்படின்னா சாகுது, தலையில அடிச்சு சாகடிக்கிறது, ரோட்ல அடிபட்டு சாகுறது, இந்த குட்டி குட்டி பூனைகளை வந்துட்டு சாக்குல கட்டி தண்ணியில தூக்கி போடுறது, இது போல ரியல் இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. காலை கட்டி போட்டுருந்தாங்க. கால் வாய் எல்லாத்தையும் கட்டி. இது கூடவே இன்னொரு ஒரு கார்ட்டூன் சொல்லணும், மிஸ்டர் பீன். இதெல்லாம் என்னோட ரிங்டோனா இருந்துச்சு ஒரு காலத்துல. இந்த படம் மியூசிக் டாம் அண்ட் ஜெரி மாதிரியே மிஸ்டர் பீனுமே எல்லாருமே பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு கார்ட்டூன் தான். எனக்கு மிஸ்டர் பீன் கார்ட்டூனோட ஒரிஜினல் தான். எனக்கு ஒரிஜினலோட கார்ட்டூன் தான். இதுவுமே செம்ம ஃபன்னா இருக்கும்டா. செம்ம காமெடியா இருக்கும். அவன் என்னென்ன பண்ணுவான், அதுல ஒரு பொம்மை இருக்கும், அதுல வந்து ஒரு கேள்வி ஒன்று வரும், ஒரு பூனை இருக்கும், அந்த காது ஒன்று இருக்கும். எப்ப எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும்டா. இதுக்கும் வேற வழி கிடையாது. என்ன சொல்றது, இல்ல சில இது இருக்கு மொக்கையா. அடுத்தது டோராவின் பயணங்கள். உங்களுக்கு பிடிக்குமா? யாருக்குமே பிடிக்காது. முன்னாடியே இருக்கும். நீங்க அத பாத்தீங்களான்னு கேக்கும். டென்ஷன் ஆகும். இப்போ வந்து நீங்க நிறைய vloggers வந்து பாத்துக்கலாம். இவெல்லாம் ஊர்பட்ட நாளா அது எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்களா கண்டுபிடிச்சீங்களானால வெளிய டிவிக்கு வெளிய நின்னு கத்தியே திரும்பி பாரு அங்க இருக்கும். அப்பலாம் கத்தி இருக்கேன் நானு. ஆனா இங்க எல்லாருக்குமே ஒரு மூதாதையர் வந்துட்டு ஒரு முன்னோடி, ஒரு இன்ஸ்பிரேஷன், விதை போட்டது டோரா தான்டா. ஆனா விதை நான் போட்டது. இன்னைக்கு எத்தனை பேர் vlog பண்ணலாம், vloggers வந்திருக்கலாம். ஆனா டோரா மாதிரி ஒரு vlog எடுக்க முடியுமாடா? ஐ இத பார்த்து நம்ம வீட்ல உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்போம், குள்ளநரி திருடாதே, குள்ளநரி திருடாதே. நான் திருடறேனா? ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தாலே அது கிரிஞ்சா இருக்கும். கிரிஞ்சுங்க. கரெக்ட். கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கனே? சூப்பரா கிரிஞ்சு. ஹிட் ஆனிச்சு. இங்க இருக்கும். பாத்துட்டேன் டோரா. நான் சொல்லுவாங்க இருக்கு பாருங்க. அப்போது பார்க்கவே பார்க்காது. பாலம் அங்க இருக்கு. ஒரு கார்ட்டூன் வந்து நம்ம பார்க்கிறது மட்டும் இல்லாம நம்மளையும் அதை வந்து சொல்ல வைப்பாங்க, நம்மளையும் பேச வைப்பாங்க. ஜெயிச்சிட்டோம், நாங்க ஜெயிச்சிட்டோம். ஆமா, பேகுக்கு ஒரு சாங் வருது. எல்லாத்துக்குமே சாங் தான்டா அதுல. நான் தான் மேப் நண்பருக்கு கை நீட்டி வழியை காட்டும் வழிகாட்டி நான் தான் மேப். இப்போ மறுபடியும் பார்க்கணும்னா இதை பார்க்க தோணாது. அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. எனக்கு இப்ப உங்க உதவி தேவை. ஆனா அப்ப ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன் தான் இது. டோராவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். ஓகே கூட. அடுத்தது ஜி பூம் பாய். ஜி பூம் பாய் இது என்னது? இது ஒரு கார்ட்டூன். டிமோன் அண்ட் பும்பாலா காட்டுங்கப்பா. நீ பாத்திருக்கியா? நிறைய பாத்திருக்கேன். சூப்பர் சுச்சி. நல்லா ஜெட்டெக்ஸ் இருந்த காலத்துல இருந்த பையன். அப்ப ஆதி காலத்துல இருக்கணும். கொள்ளை கொண்ட கல்வன் இவன் தானே. எப்படி இருக்கு பாட்டு? உண்மையில இப்படிதான் இருக்குமா? வெயில் காலமா இருக்கு, எல்லாரும் சாப்பிடுங்க. வாட்டர் உப்பாயிட்டா? இது என்ன பண்ணுவாங்க இதுல? மேஜிக் மாட்டா. சமால
செமைங்க. என்ன ஒரு ஃபீல்டா. நீ என்ன அடிக்கல உதைக்கல உசுர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. எப்பா ஆனா இது சூப்பரா இருக்கும்டா. இது ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபும்பா கண்ணி பாடு பண்ண போற மேஜிக் பண்ணு. முடிச்சிட்டேன். இத வந்துட்டு நல்லா இருக்கு லிஸ்ட்ல போடலாம். ஹோம்வொர்க்லாம் எழுதும் அந்த பொண்ணு. அதுக்கு பல அது வந்து க்ளோரியாவின் வீடு. என்னோட ஃபேவரட். நீ எப்பவுமே உட்கார்ந்து பாப்பேன் போர் அடிச்சா. க்ளோரியாவின் வீடு. கேள்வி பட்டிருக்கேன் பட் ஆனா பார்த்தது இல்ல. நல்லா இருக்கு. இந்த மாதிரியே இருக்கு மிக்ஸா. பைத்தியமா? டாடி மோஸ்ட்லி என்னோட ஃபேவரட் கார்ட்டூன் எல்லாமே சுட்டி டிவில தான் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா எங்க ஊர்ல சுட்டி டிவி மட்டும் தான் இருக்கும். ஓ பிரபு இதுல நெகட்டிவா ஒரு பூனை இருக்கும். எந்நேரமும் நெகட்டிவாவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நிர்மலா ஆண்டி தான். ஓகே ஜான், காலிங் பெல்ல கொஞ்சம் பிரஸ் பண்றீங்களா ப்ளீஸ்? இதோ இப்பவே செய்றேன் டார்லிங். ஓகே, இப்போ எல்லாரும் மூஞ்சிய சிரிக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்களா? காமெடியா இருக்கும். பேசுற ஸ்லாங்குமே காமெடியா இருக்கும். அது வந்து ஒரு பணக்கார தன்மையா நல்லா இருக்கு. எனக்கு பிடிக்கும். நீ ஆறரையாச்சு இப்பவாவது. என்ன ஜெயந்த், விஐபி எல்லாம் கரெக்ட் டைத்துக்கு போகலாமா? அப்புறம் நம்மள நாட்டுப்புறம் நினைச்சிடுவாங்க. இந்த பந்தா பண்ணுவாங்கல அந்த மாதிரி இருக்கும். நிர்மலா ஆண்டியோட ஸ்லாங்கா இருக்கட்டும், பிரபுவோட லவ்வா இருக்கட்டும், சந்திரமூலியோட ஃபேவரட் சிரிப்பா இருக்கட்டும், இது எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும்டா. நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்றேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணுவீங்க மிஸ்டர் ஜெயந்த்? ரிஸ்க் மேனேஜ் பண்றது. இது ஒரு ஃபேமிலி, அது ஒரு ஃபேமிலி. இது நல்லா இருக்கும் லிஸ்ட்ல போடலாம். அடுத்தது வந்துட்டு செம்மையா இருக்கும்டா. இது பேர் வந்து கிரேசி ஜெசி. ஜெசி இதுவும் எனக்கு பிடிக்கும். ஜெசிகா. ஜெசிகா இதுவும் நான் பார்த்தது இல்ல. இது வந்து இது மாதிரி அந்த பொண்ணு இத புதுசா கண்டுபிடிக்கும். கிரேசி ஜெசி. இது பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு ஒரு புது பிரச்சனை கிளப்பி விட்டுரும். அது எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல. ஓபன் பண்றது ஒரு பெரிய விஷயமா? கொண்டு அண்ணே ஓபன் பண்றானே. அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி. இத வந்து நல்லா இருக்கு லிஸ்ட் தூக்கி போடலாம். அடுத்து டேஞ்சர் ஸ்கூல். அப்புறம் டிராகன் மாஸ்டரா ஒன்று வரும். டிராகன் வச்சு போட்டிலாம் வரும். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த வெனஸ்டே சீரிஸ் பாக்கும்போது எனக்கு இதாண்டா ஞாபகம் வந்துச்சு. ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி இடத்த நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அங்க இருக்கிற ப்ரொஃபசரை பார்த்தாலே பயமா இருக்கும். எவன் என்ன பண்ணுவானே தெரியாது. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஸ்கூல் இல்ல, பயங்கரமான ஸ்கூல். டேஞ்சர் ஸ்கூல்னா வாழ்க்கையில மறக்கவே முடியாதா? நான் ஸ்கூல் லைஃபை கூட மறந்துடுவேன். ரொம்ப இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க உங்களுக்கு பள்ளிக்கூட 4 நாள் தான், மீதி 3 நாள் நல்ல ஹாலிடே. சோ அதனால இது வந்துட்டு நல்லா இருக்கும். அடுத்தது பீம். இதெல்லாம் கோட். நல்லா இருக்குமா இது? சஜஸ்ட் பண்றாங்க. சின்சான் மட்டும் வராம இருக்கட்டும். வராதுன்னு நினைக்கிறேன். காலியா, சுட்கி, டுன்டுன் ஆண்டி, டோலக்பூர் வாசிகள், கேர்மாடா. இதுல இடையில சாங்னா வரும்டா. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சாங்கு. இது வந்து பீனோ ஃப்ரெண்ட். இதுவும் கோட்டு தான். கேட்டா அடிக்கிற சவுண்டு. இதுவாடா ஆனாஸ் டேல்ஸ். இதுவுமே சூப்பரா இருக்கும். கல்ல வச்சு சுவையான சூப் கூட செய்யலாம். என்ன கல்ல வச்சு சூப் பண்ணலாமா? அந்த ஸ்டோரிஸ்ல இந்த அந்த சின்ன பசங்களே அதுல ஒரு கேரக்டரா வந்து பண்ணுவாங்க. நிஜத்தை சொல்லணும்னா இந்த சூப் ஸ்டோன் இல்லனா இவ்வளவு அருமையான சூப்பை தயார் பண்ணிருக்கவே முடியாது. அந்த ஸ்டோரிஸ்மே நல்லா இருக்கும். இவங்க பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும்.
இதுவுமே நல்லா இருக்கு லிஸ்ட்ல போட்டலாம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஓகே அப்புறம் தெரியல இதுல ரெண்டுத்துலயுமே வரவே இல்லையே. பூம்பா வருவானா? வருவான் ஒரு பூம்பா பூம்பா சர்க்கஸ் வந்திருக்கு. இது பார்த்திருக்கீங்க? நானும் பார்த்திருக்கேன். பூம்பா 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 இது பார்த்திருக்கேன். எல்லா காட்டுமே எப்படா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தோணும். ஆனா இந்த கார்ட்டூன் மட்டும் தான் எப்படா முடிப்பாங்கன்னு தோணும். கார்ட்டூன்ல வராது. ஆனா சுட்டி டிவில அடிக்கடி போட்டுட்டு இருப்பானுங்க. சும்மா அந்த சாவடிச்சு கத்த விடாதலே. என்ன என்னால முடியலலே. அது நல்லாவடா இருக்கும். அது என்ன அடிக்கடி போடுவாங்கன்னு தெரியலடா. ஆனா ஒரே ஒரு சந்தோஷம் எப்பனா வச்சுக்க, அந்த லாஸ்ட் அந்த புழு 2 வந்து கிஸ் கொடுக்கும்ல, அப்பதான்டா நிம்மதியா வரும். உங்ககிட்ட இருந்து பிரியல நேரம் நல்லது. ஓகே, இத வந்துட்டு நம்ம ஓகேல போடலாம். ஏதாவது பேடுக்கு ஏதாவது கேட்டகரி இருந்தா அதை தூக்கி போடலாம். சரி இல்ல அதனால வந்து தெரியல அப்படிங்கறதுல வச்சிடலாம். இதுவாடா டேனி டாடி. இது நான் பாத்தேன். டாடி எனக்கு டவுட்னு ஒரு இது வரும்ல. இதுல யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் லாஸ்டா ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவாங்க. பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பார்த்திருக்கேன். எனக்கு டாடி டாடி நோ டாடி 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 நோ டாடி. 3 வேளை சோறு, ஏசி வச்ச காரு, 6 பாட்டில் பீர், இதெல்லாம் எனக்கு எழுதி வச்சிட்டு சீக்கிரம் போய் சேரு. அது வந்து ஹோல்சமா அப்படியே முடிச்சிருப்பாங்க. இதையும் வந்து நல்லா இருக்கு லிஸ்ட்ல போடலாம். பார்த்ததே இல்லப்பா. பார்த்தது இல்லையா? இல்லனே பார்த்தது. ஈட்டானியாவின் இளவரசன் கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை இது வந்து சுட்டி டிவி வந்த புதுசுல போட்டான். என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான் கிரேஸ்கல் கோட்டையின் ரொம்ப ஃபேமஸ் சொல்லுங்க. நான் பார்த்தது இல்ல. நான் பார்த்த டைம்ல இது வந்தல. இல்ல வில்லன் வந்து எலும்பன் வருவான். எங்கள் நண்பன் எலும்பன், எங்கள் நண்பன் எலும்பன். இத வந்துட்டு நல்லா இருக்கு லிஸ்ட்ல போடலாம். கோட்லயே வைக்கலாம், பட் நல்லா இருக்கும். இப்ப பார்த்தாலும் அனுக்க கூடாது. அதுதான் கோட்ல போடணும். என்னடா இது? வாட் இஸ் இது? என்ன இது? ஐடியாடா. ஐடி ஐடி சுட்டி பெண் என்ன வருடாது. ஏய் அப்பா இது நம்மள விட வயசு கம்மி நினைக்கிறேன். அந்த அனிமேஷன் டைப் வித்தியாசமா நல்லா இருக்குடா இது. ஏய் இதெல்லாம் இதுல வரும். நான் பார்க்க மாட்டேன். நான் நிறைய கார்ட்டூன்ஸ் பார்த்துருந்தாலும் நான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுற ஒரு வேர்ல்டுனா அது ஹைடியோட உலகம் தான். உண்மையான கோட்டெல்லாம் விட்டுட்டாங்க. சுட்டி டிவி இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு கொண்டாரு. அதான் சொன்னாங்க. ஏன்னா வீட்டில் தான் வரும். ஏன்னா அந்த இடமும் அந்த ஊரும் அந்த நேச்சர் அது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். நமக்கே அங்கே வாழலாண்டான்னு ஆசை வரும். சுத்தமான காற்று, இந்த அழகான இடம், மண்ணுல இருந்து வர வாசனை, இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு இவாளுக்கு மனசு இப்படிதான் வருது. இது வந்துட்டு நல்லா இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்கலாம்? இது வந்து அந்த இது கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இது எனக்கு பிடிக்கும். ஏய் இது காமெடியாவும் இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கடா அதுல. புழுவா? நிறைய ஹிஸ்டரி சயின்ஸ் இதை பத்தி நிறைய சொல்லுவாங்க. காமெடியாவும் அதை கன்வே பண்ணிருப்பாங்க. இந்த ஆப்பிள் எப்படி கீழே விழுந்திருக்கும்னு பத்தி யோசிக்கும் போது தான்
இது கீழே விழுறதுக்கு ஏதாவது ஃபோர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்னு நினச்சாரு. அதில் அந்த ஒரு புழு வரும் பாரு, அடிக்க அந்த புழு கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதுவுமே சூப்பரானது. இதை வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத போடலாம். அடுத்து திருக்குறள் கூறும் கதைகள். இது வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. எனக்கு அந்த சித்திரம் சேனல்ல பிடிச்ச ஒரே ஒரு கார்ட்டூன்னா அதுதான்டா. மரங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு. குரங்காரு, எதுக்காக என்ன இங்க கூட்டு வந்தீங்க? உங்களை தான் குரங்காரு, சொல்லுங்க. இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கணும் தான் கூட்டிட்டு வந்த மகாராஜா. இதுல எல்லாமே மரியாதையா சொல்லுவாங்க. குரங்காரு, கரடியாரு, முயலாரு, அதெல்லாம் நல்லா இருக்கும். குரங்காரு, வழியில கரடியார பார்த்தா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு. ஆகட்டும் மகாராஜா. சின்ன வயசுல உனக்கு ரொம்ப பிடிக்கும். பொடி பைய என்னையே வாயா பையன் தான் கூப்பிடுவாரு. அடுத்தது பவர் ஆஃப் கேர்ள்ஸ். பவர் ஆஃப் கேர்ள்ஸ். The Powerpuff Girls were born using their ultra super powers, blossom, bubble, and buttercup. அதுவுமே அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல பார்த்தது. நல்லா இருக்கும்டா அது. டான் டான் டடடடடா. இதெல்லாம் நல்லாவே இருக்கு. நம்ம புது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மியூசிக் இருக்கு. ஓ, அந்த கதைகள் நல்லா இருக்கும்ல. கெமிக்கல் வந்து ரியாக்ஷன் ஆகி 3 கேர்ள்ஸ் வந்து உருவாகிடுவாங்க. இதை வந்து நம்ம நல்லா இருக்கு லிஸ்ட்ல போட்டுடலாம். ஓகே தான். இப்பவே டைம் வந்து அதிகமாயிடுச்சு. இன்னும் நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்கு. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் 2ல பாத்துக்கலாம். பார்ட் 2னாலே அது அவ்வளவுதான். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். எந்த இயர்னாச்சு சொல்ல முடியுமா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. டைம் எடுக்கும். அவ்வளவுதான். இல்ல, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த வீடியோ நல்ல ஒரு அமோக வெற்றி கிடைச்சதுன்னா பார்ட் 2 கன்ஃபார்மா வரும். அதுல வந்து மீதி இருக்கிற நிறைய கார்ட்டூன்ஸ் வந்து கவர் பண்றோம். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். கைண்ட் ஆஃப் டெக்னிக்கா ஒருவேளை, அதாவது முக்கியமானது வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இதை விட்டீங்க அதை விட்டீங்கன்னா அப்போ செகண்ட் பார்ட் போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரா? ஏன்னா எப்படி டிமோன் அண்ட் பும்பாவை எப்படி விட முடியும்? அது ரொம்ப மெயினான கார்ட்டூன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீ பார்த்தாலுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது ஸ்டோரிஸ் எல்லாமே. இதில் லைன் கிங்கில் 2 வருதுல்ல, அது மெயினாக ஏன் ஹிட் ஆனிச்சுன்னா நம்ம தமிழில் வந்து அவங்க டப் பண்ணியிருப்பாங்க. 2 பேர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க டப்பிங். செம்ம காமெடியாக இருக்கும் அந்த டிமோனோட வாய்ஸும் அந்த பும்பாவோட வாய்ஸும். அது தென் இது சொன்ன ஒன்று ட்ராகன் பூஸ்டர்னு நினைக்கிறேன் அது பேர். அதுவும் நல்லாயிருக்கும். ட்ராகன் எல்லாருமே ட்ராகன் வீட்டில் வளர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும். அப்படியா? ரேஸ்லாம் விடுவாங்க ரொம்ப. அதை நான் பார்த்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஜாக்கி ஜான் நார்மலாக பார்த்துருக்கேன். இதை விட்டா வேறு என்ன பார்ப்பேன்? அது என்ன ஸ்வாட் கேட்ஸ்னு ஒரு இது, அது எனக்கு பிடிக்கும். ஒரு 2 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் எந்த சேனல்ல வருது? 2 பூனைங்க. இதெல்லாம் வந்து ஸ்வாட் கேட்ஸ்லாம் கார்ட்டூன் நெட்வொர்க்காக இருந்துச்சுல. சொன்னதெல்லாம் கார்ட்டூன் நெட்வொர்க்ஸில் தான் வரும். கார்ட்டூன் நெட்வொர்க். இதெல்லாம் ஜெட்டெக்ஸில் வந்திருக்கு. டிமோன் அண்ட் பும்பாலாம் ஜெட்டெக்ஸில் நான் வந்து இந்த பவர் ரேஞ்சர்ஸ் அதுதான் பார்த்துருக்கேன். அது ஃபுல்லுமே அதில் தான் பார்த்தது. ஒரு நாள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் 10 எபிசோடு பார்ப்போன்னு ஜாலியாக. பட் ஆனால் அது பார்த்ததே எனக்கு அவங்க போடுற சண்டையில் பார்த்தா ஃபூன்றாங்க, ஏன்டா இப்போ நம்ம நார்மலாக சண்டை போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஐயா இதை தான் பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எஸ்பிடியில் ஒரு டாக் ஃபேஸ் வச்சுட்டு ஒருத்தர் இருப்பாரு. அது வேறு சொல்லுவாங்க. முன்னாடி டாக் மாதிரி இருக்கும், அப்புறம் பவர் வந்துடுச்சுன்னா டக்குன்னு ஹெல்மெட் நார்மல் ஹெல்மெட் மாட்டோம். எப்படி அந்த வச்சு அமுக்கியிருந்தாங்களா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரேஞ்சர் வரான்னா அது அவ்வளோ ஹைப்பாகும். எங்கேருந்து எந்த இதுலேருந்து வரான்னு. அதாவது நிஞ்சா தண்டரில் வந்து 3 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து 2 பேர் வந்து நார்மலாக காட்டுவாங்க இருப்பாங்க அவங்க கூட. திடீர்னு பார்த்தா அவங்க 2 பேருமே பவர் ரேஞ்சர்ஸாக இருப்பாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு வில்லங்க மாதிரி காட்டுவாங்க, அப்புறமா இவங்க கூட ஜாயின்ட் ஆகிடுவாங்க. அது மாதிரி இருக்கும். அப்புறம் ஒயிட் ரேஞ்சர் ஒரு இதில் வருவார். அதுவுமே நிஞ்சா எஸ்பிடியில். எஸ்பிடியில் ரெட்டுக்கு வந்து ரெட்டும் ப்ளூ ரேஞ்சருமே. ரெட் ரேஞ்சர் அடிச்சிக்க மாட்டார். ப்ளூ ரேஞ்சர் வந்து நான் ரெட் ஆகணும்னு நினச்சிட்டு இருப்பார். ஒரே ஒரு எபிசோடில் வந்து ரெட் ரேஞ்சரோட வாட்ச் அவர் கடுவோம். ஒரே ஒரு எபிசோடில் மட்டும் மாறுவார். மேனேஜ் பண்ண முடியாது. மேனேஜ் பண்ணல. ஆனால் முடிச்சுட்டு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அது மாதிரி ஏதோ முடியும். ப்ளூ ரேஞ்சர் தானே. எஸ்பிடியில் ஆமாம் அந்த டாக் வருவார். நிஞ்சா ஸ்டார்மில் அந்த அவங்களுக்கு வந்து அந்த சிஸ்டமில் இது பண்ணுறாரு. நான் அவரை பார்த்து எனக்கு ஆசையாக இருக்கும், செம்மையாக டைப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்மளும் வேலைக்கு போய் டக்கு டக்குன்னு டைப் பண்ணணும்னு நினைப்பேன். அது அவர் வந்து க்ரீன் ரேஞ்சராக வருவார். அது நல்லாயிருக்கும். நிறைய இருக்குது கார்ட்டூன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்,
கார்ட்டூன்ல வந்து பார்த்தா இன்னும் நிறைய வரும் எனக்கு டக்குனு ஞாபகம் வரல. பட் ஆனால் ஐ திங்க் இதில் பாப்பாயெல்லாம் விட்டுட்டாரு. பாப்பாய் அதில் டிமோன் அண்ட் பும்பா இருக்குது தெரியுதா? ஸ்கூபிடூ இது ஸ்கூபிடூ இதெல்லாம் எல்லாமே வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்ஸ்ல வருது. இவர் வந்து வெறும் இதுல இருந்து இருக்கிறது மட்டும் எடுத்து போட்டிருக்காரு. போக்கிமானியே விட்டுட்டாரு. அதான் இவர் சொன்ன மாதிரி ஒரு பார்க்கல அவர் வந்து எல்லாமே இவர் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்ஸ்ல இருக்கிறத எடுத்து போட்டிருக்காரு. இது இவர் போட்டது எல்லாமே வந்து சுட்டி டிவி. இது அப்புறம் ஏதோ அந்த ஒரு டாகும் ஒரு வயசான ஒரு லேடியும் இருப்பாங்கல்ல, அந்த டாக் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். டாக் 2 வயசான லேடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருப்பாங்க. வயசான அந்த டாக் வந்து நடக்கிற தப்பெல்லாம் அதுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கும். நான் சொன்ன ஸ்வாட் கேட்ஸ்னு அந்த போக்கிமான் பக்கத்துல இருக்குல்ல, அதுதான் தெரியுதா? போக்கிமான் அதுக்கு பக்கத்துல இருக்கிறது நான் போடுங்க பாப்போம். அது நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அதான் அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.